என்னுடைய மெடிக்கல் சர்வீஸ்லயே இந்த கேஸ் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். இந்த தேவலாம்பட்டி ஆஸ்பத்திரிக்கு 2 கேஸ் தான் வரும். ஒன்னு ஆக்சிடென்ட் கேஸ், இன்னொன்னு ராயரோட ஆளுங்க கிட்ட வெட்டு வாங்கிட்டு வர்ற கேஸ். இத வருது பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு இங்க வந்தவங்க யாரும் உயிரோட திரும்பி போனதில்லை. நீங்க உங்க சொந்தக்காரர்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிடுங்க. உங்க கேஸ்ல அதிர்ஷ்டவசமா உங்க ஆளு பொழைச்சுக்கிட்டாரு. மதே, அப்பனுடைய கடைசி ஆசை நிறைவேற்றுப்பா. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? சொல்லுப்பா. ஒரு ஆஃப் பாட்டில் பிராந்தி வாங்கி இந்த லூக்கோஸ் பாட்டில் ஊத்துப்பா. பிராண்டி மட்டும் போதுமா இல்ல சோடா வாய்ஸும் மிக்ஸ் பண்ணுமா? நீ திருந்தவே மாட்டேன். மிஸ்டர் கோவிந்தன், நீ நல்லா ஆயிட்ட. தேங்க்ஸ் சார். வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? நர்சம்மா தான் அடிக்கடி வந்துருச்சான்னு கேக்குறாங்க. மூத்திரமே வர மாட்டேங்குது டாக்டர். பேசாம லூக்கோஸ் பதில் அதைவே ஏத்திருங்களேன். கோவிந்தன், உங்களுக்கு என்ன வேணும்? எங்க அப்பா சார். ஃபேமிலில ஏதாவது ப்ராப்ளமா? ஐயோ, எங்க அப்பாவுக்கு ஃபேமிலி எதுவும் கிடையாது. நாங்க 2 பசங்க, அவ்வளவுதான். அப்பாவுக்கு என்ன வியாதி டாக்டர்? சூசைட் அட்டெம்ப்ட். அது கேன்சர் விட பெரிய வியாதியா? தற்கொலை முயற்சியா? நேத்து ராத்திரி அவர் சாப்பிட்ட சாப்பாட்டுல விஷத்தையும் கலந்து சாப்பிட்டுருக்காரு. வாழ்க்கையினாலே நிறைய பிரச்சனை இருக்கும். பிரச்சனைக்கு பயந்து விஷம் குடிக்க ஆரம்பிச்சுட்டா 3 வேளையும் விஷத்தை தான் சாப்பிடணும். இப்ப என்னையும் இந்த குஞ்சு மேரியும் இந்த ஊரே அசிங்கமா பேசுது. ஏன் பொண்டாட்டி பேசாத பேச்சா? பேசட்டுமே. அதுக்காக நாங்க என்ன சூசைடா பண்ணிட்டோம்? ஹாப்பியா இருக்கணும். Take it easy, Govind. Let us go. நீ பண்ண காரியத்தினால இருக்கிற அப்பனும் போய் சேர்ந்திருப்பான். இல்ல, நீ கத்திய கட்டி சோறு கேட்டனால தான் சோத்துல விஷத்தை ஊத்தி கொடுத்துருக்கான். முதல்ல அவனை கவனிச்சுட்டு வந்து அப்புறம் அவனை வச்சுக்கிறேன். அவள ஒண்ணும் பண்ணாதடா. நான் ஆதி, என்னப்பா? கிட்டவா. டேய், சத்தியமா சொல்லு. ஏதோ பழைய கோவத்தை மனசுல வச்சிருந்து தெரிஞ்சேதானே நீ வெஸ்ட் கலக்குன? அப்பா, ஐயோ! எழுந்துடா. எழுந்துடா. யார் நீ? ஐயோ, காப்பாத்து. ஐயோ, கொல்றான். யாராவது உன் வீட்டுக்கு சோறு கேட்டு வந்தா விஷத்தை ஊத்தி கொடுப்பியா? ஏ வீடா? இது ஏ வீடு இல்லையா? அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்ல இருந்து புதுசா விதை வந்திருக்குன்னு சொல்ல வந்தேன். இப்படி போட்டு உதைக்கிறியே. அது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? எங்க சொல்ல விட்டா? அதான் கேப் விடாம அடிக்கிறியே. சரி சரி விடு. இது வீட்டுக்காரங்க. யாருப்பா நீ? எதுக்கு இந்த அப்பாவி மனுஷனை போட்டு இப்படி அடிச்சிருக்க? ஆஹா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல. பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்க. ஏதோ பசியில வந்து சோறு கேட்டா, நீங்க அடிச்சனால கத்திய காட்டினா அதுக்கு போய் சோத்துல விஷத்தை ஊத்தியா கொடுப்பீங்க? இங்க யாரும் சோறு கேட்டு வரல. அப்படியே வந்தாலும் நாங்க எதுக்கு விஷத்தை ஊத்தி கொடுக்கணும்? நீங்க வீடு மாறி வந்திருக்கீங்க. இங்க 1000 அடுக்குமாடி வீடு இருக்கு மாறி வரதுக்கு. என்ன ஆளை ஏமாத்து பாக்குறீங்களா? எங்க அப்பா மட்டும் சாப்பிட்டதுனால நாங்க காப்பாத்திட்டோம். நாங்க 3 பேரை சாப்பிட்டு இருந்தா கூண்டோட கைலாசம் தான். இதே எங்க அப்பனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு, இந்நேரம் வீட்டோட கொளுத்திருப்பேன். நீங்க ஒண்ணு கலட்டா பண்ண வேணாம். அவ சொல்றது சரிதான். எங்க வீட்டுக்கு யாரும் சோறு கேட்டு வரல, கத்தியை காட்டி மிரட்டல. ராத்திரி எவனோ பின்பக்க கதவு திறந்து அடுப்படியில் இருந்த சோத்தை குண்டானோட தூக்கிட்டு போயிட்டான். அப்போ உங்க வீட்டுல சாப்பிட குழம்பு ரசம்லாம் வைக்க மாட்டீங்க, விஷம் தான் வைப்பீங்க. சாப்பாட்டுல எப்படி விஷம் வந்துச்சு? அது எனக்கு வச்சது, என் பிள்ளைங்களுக்கு வச்சது. விடிஞ்சா மானம் போக போகுது, அதுக்கு முன்னாடி உயிர் போகட்டுமேன்னு என் குடும்பத்துக்கு நான் வச்சது. சிதம்பரம் ஐயா, என்ன அநியாயம் இது? பசின்னு யார் வந்தாலும் சாப்பாடு போடுற நீங்க உங்க குழந்தைகளை விஷ வச்சு கொடுத்தீங்களா? வேற என்ன பண்றது? இப்போவோ நாளைக்கோ வாங்கின கடனுக்காக ராயரோட ஆளுங்க வந்து வீட்டை காலி பண்ண போறாங்க. எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. 3 பொண்ணுங்களோட தெருவில் நிக்காம ஒரேடியா கடவுளே எங்களை கூப்பிட்டுக்கன்னு மனசு இல்லாம தான் விஷத்தை கலக்கி வச்சேன். அது சரி, நம்ம நாட்டுல பெரிய பதவியில் இருக்கிறவங்க இருந்து சாமியார் வரைக்கும் யாருக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு? அவங்க எல்லாம் தைரியமா இருக்குல்லையா? நம்மள மாதிரி ஏழை வளைக்கு தானுங்க மானம் போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சுன்னு வெஸ்ட் வாங்கி கொடுத்துட்டு போய் சேர வேண்டியதா இருக்கு. நாமளும் தைரியமா இருக்கணுங்க. இப்போ எங்க லாரி உங்க ஊர்ல வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த சாப்பாட்டுக்கு உண்டான என் பையன் ஆதி திருடிட்டு வந்துட்டான். நானும் அதை விவசாயெல்லாம் சாப்பிட்டு விட்டேன். ஆனால் இதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்குங்க. நீங்களும் உங்க குழந்தைகளும் நீண்ட ஆயுளோட ரொம்ப காலத்துக்கு இருக்கணும்னு அந்த ஆண்டவன் விரும்புறான். இனிமே அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்புறம் ஒவ்வொரு வாட்டி வந்து கரெக்டா என்னால காப்பாற்ற முடியாது. டேய், ஒரு நிமிஷம் வா. ஜஸ்ட் 1 hour. மதி,
அந்த பொண்ணு ரொம்ப ஓம்லியா இருக்குல்ல? ஏண்டா பரதேசி, திருட மாட்டேன்னு அப்பங்கிட்ட சத்தியம் பண்ணல. இப்ப என்னடா பண்ணிருக்க? 4 உசுரை காப்பாத்துற தப்பா? அது இல்லடா. எது இல்லடா, வேணா கொஞ்சம் வருஷம் கூட திருப்பி சாப்பிட சொல்றேன். என்ன வேணாமா? ஏய் போடா போடானா டடா டிஸ்சர்பா. ஏய் ஏய் உழைப்பா உனக்கு. இவன் என்ன யாரையாவது அடிச்சுக்கிட்டே இருக்கேன்? கஞ்சிக்கு இல்லாம கடன் வாங்குறானே அவன் தானங்க திருப்பி கொடுக்க முடியலன்னு கவலைப்படுறான். லட்சக்கணக்கில் வாங்குறவன் எங்க கவலைப்படுறான்? அவனுக்கு கடன் கொடுத்தவன் தான் கவலைப்பட்டிருக்கான். இப்போ கடன் கொடுத்தவனுக்கு ஒரு பூகம்பம், கடன் வாங்கினவனுக்கு ஒரு பூகம்பம் தனித்தனியாக வருது. ஒன்னா தானே வருது. இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்களே. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமே உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். நீங்க தைரியமா இருங்கப்பா, தெய்வம் நமக்கு துணையா இருக்கும். கரெக்டா சொன்னமா. உள்ள ஏதோ முருங்கைக்காய் வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கே. பசியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல வயிற்று கழுவுறதுக்காக எனிமி கொடுத்துட்டானுங்க. எனிமி வயிறெல்லாம் ஒரே எரிச்சல். மடி போய் மோர் கொண்டு வந்து கொடுமா. கொண்டு வா. அதுலயே 2 கை பழைய சோறு போட்டீங்கன்னா வயிறு கொஞ்சம் புழுகுன்னு இருக்கும். சரி, எங்க போயிட்டானே இவனுங்க? என்ன அவருக்கு 3 பொண்ணுங்க தானே? உனக்கு அதுக்கு அதெல்லாம் கேட்டேன். அண்ணாச்சி, இங்க பக்கத்துல ஏதாவது ஒர்க் ஷாப் இருக்கு? இருக்கே, பக்கத்து டவுன்ல ஒருத்தர் இருக்கான். 5 கிலோமீட்டர் போ. வாங்க எங்க வாங்க. எங்க? எனக்காக கூட வந்து கொஞ்சம் காட்டக்கூடாதா? இப்படித்தான் முதல்ல எல்லாரும் என்ன தூக்கி போட்டு அடிப்பாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. சரி சரி வா காட்டுறேன். டேய் ஆதி, அப்பனா பாத்துக்கடா. ஆமா, ஒப்பம் பிஸ்கெட்டு நாய் தூக்கிட்டு போறதுக்கு. டேய் மதே, ஆ அப்பனுக்கு மருந்து வாங்க மறந்துடாதடா. ஓகே ஓகே. உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, ஏன் வெயில்ல நிக்கிறீங்க? உள்ள வந்து உட்காருங்க. மருந்து இல்லாட்டி இது தூக்கம் வராது. தூக்க மருந்தா? இது தூக்குற மருந்துங்க. விஷம் கலக்காம கொஞ்சம் கஞ்சி வேணும். இன்னும் ரெடி ஆகல. எது விஷமா? எனக்கு சும்மா இருக்கவே பிடிக்காது, யாருக்காவது உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும். என் தம்பி எனக்கு அப்படியே ஆப்போசிட். நீங்க திண்ணல உட்காருங்க, நாங்க சமையல் பண்ணிட்டு கூப்பிடுறோம். ஏன் நான் உதவி பண்ணக்கூடாதா? இந்த குடும்பத்துக்கு உதவி பண்ண நான் யாரையும் கேட்க வேண்டியதில்லை. ஐயோ, அப்பா பார்த்து திட்டுவாரு. திட்டட்டும், என்ன திட்டுறதுக்கு ஒரு உரிமை இருக்கு. உங்களை இல்ல, எங்களை தான் திட்டுவாரு. நான் இருக்கும்போது உங்களை திட்ட மாட்டேன். ஆமா, உன் பேர் என்ன? ராணி. உன் பேரு? தேவி. தேவி. அக்கா பேர் என்ன? அது அக்கா கிட்ட கேளுங்க. செல்வி. செல்வி. ஆதி செல்வி. நீங்க காதலுக்கு மரியாதை பார்த்திருக்கீங்களா? நாங்க முதல் மரியாதை தான் பார்த்தோம். அதுவும் பார்க்கலாம். பெரிய ஜெமினி கணேசன் நினைப்பு. வெள்ள பக்கத்துல லாரிமா இருக்கு, உள்ள ஒரு காலாங்கடியா இருக்கு. இத புதுசா வாங்கி போட்டீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு ஓடும். இது புதுசா வாங்கினோம்னா 10 கிலோமீட்டர் டவுனுக்கு போனோம். வாங்கி வந்து வைங்க, இன்னைக்கு ஆவறதுல நான் நாளைக்கு வரேன். ஐயோ, என்ன பண்ணலாம்? பக்கத்துல ஏதாவது லாட்ஜ் இருக்கு? லாட்ஜா? இந்த ஊர்லயா? வேணும்னா ராயரோட லாரி டிராக்டர்லாம் பக்கத்துல செட் இருக்கு, அங்க நான் போய் கேட்போமா? ஆமா, எல்லாரும் டிராயர் டிராயர்ன்றாங்க. யாரு? ராயர்லப்பா, ராயர். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த ராயர் காளிங்க ராயர். 20 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமா வட்டி விட்டாரு, அதுக்கப்புறம் 7-8 ஒயின் ஷாப். இப்ப எந்த மந்திரி வந்தாலும் மதியான சாப்பாடு ராயர் வீட்டுல தான். இந்த ஊரை பொறுத்த மட்டும் மிலிட்டரி போலீஸ் எல்லாமே அவர் தான். நாம அவர்கிட்ட அன்பா நடந்துக்கிட்டா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தும் கொள்வாரு, எதுத்தான் ஓட விட்டு வெட்டியும் கொள்வாரு. அதி, ஏய் அதி, என்னடா? ஏய், ஏன் ஓடுற? ஓடுறா. என்ன உசு? சத்தம் போடாத. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி சரி, நீங்க போங்க, நான் கண்டுபிடிச்சேன். போங்க. 1 2 25 36 55. ஏண்டா பட்டர், கண்ணாமூச்சி ஆடுற வயசாடா இது? சின்ன வயசுல என்னால விளையாட முடியல, இப்ப விளையாடுறேன். உனக்கு என்ன போறாம? எனக்கு என்னடா போறாம? நீ பளிங்க ஆடு பாண்டி ஆடு. வண்டி எடுக்கிறதுக்கு 2 நாள் ஆகுன்றான். எங்க போறது? உழைக்கிறதையும் இங்க பண்ண வேண்டியதுதான். உனக்கு என்ன வேலை தெரியும் இங்க பொழைக்கிறதுக்கு? தெரிஞ்ச வேலையை விட்டாச்சு, இப்ப எல்லா வேலையும் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இந்த ஊர்ல ஒரு டாக்டர் தேவையா? சீக்கிரம் படி. டாக்டர் ஆதி IAS. அடேங்கப்பா. அப்ப நீ சரக்கு வாங்கிட்டியா? டேய், அடுத்தவங்க வீடு மரியாதை கெட்டு போயிடும். அப்பங்கட யாருக்கும் தெரியாம கொடு. சரி. டேய், இந்த பக்கடா. அப்படியா? திடீர்னு மாப்பிள்ளையாக்கி விட்டாங்களே. ஊறுகாய் வந்துருச்சு. டொமாட்டா ஊறுகாய். இது டொமேட்டோ இல்ல, எலுமிச்சை ஊறுகாய். டொமாட்டானா எலுமிச்சை தானே? படிக்காதவனுங்க. இப்படி நான் சிரிச்சு பல வருஷங்கள் ஆச்சு. உங்களாலதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். எனக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு நாங்க உயிரோட இருக்கிறதுக்கும் இந்த சந்தோஷத்துக்கு காரணமே நீங்க தான். என்னங்க, கொஞ்சம் தண்ணி வேணும். இப்பதானே கொண்டு வந்து வச்சேன். நானே குடிச்சிட்டேன். எனக்கு குடிப்பழக்கம் கிடையாது.
குடிக்கிற காசு சேர்த்து வச்சா எவ்வளவு நல்லது பண்ணலாம். அதனாலதான் அனாதை குழந்தைங்களுக்கு புக்கு, கோயில்ல ஏழைங்களுக்கு அன்னதானம் என்னால பண்ண முடியுது. ஐயோ, இன்னைக்கு சனிக்கிழமை என்னால கோயில் கூட போக முடியல. ஸ்டாப் ப்ளீஸ். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நேத்து நடுவழியில வண்டி நின்னு போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கடவுள் நினைச்சு ஜபம் பண்ண, உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது. உனக்கு வேண்டியவங்களுக்கு ஏதோ ஆபத்து, போ போன்னு ஏதோ என்ன தள்ளுது. அப்புறம் நடந்ததெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. இங்க வந்து விஷ சாப்பாடு எடுத்துட்டு போய் என் அப்பனுக்கு கொடுத்த அப்புறம் தான் என் மனசு நிம்மதியாச்சு. அப்படின்னா உங்க அப்பாவை கொல்ல பாத்தீங்களா? ஸ்மார்ட் பாய்ஸ். சமயபுரத்தில் திருவிழா பார்க்கறதுக்கு நான், என் முன்னாடி 2 பிள்ளைங்க பஸ்ஸில் கிளம்பணும். பஸ் ஒரு 100-150 மைல் தானே போயிருக்கோம். அதுக்குள்ளே அந்த ஆத்திரக்காரி மாதிரியாத்தா அவசரப்பட்டு வந்து என் குடும்பத்தையே கூப்பிட்டுக்கிட்டானே. கொண்டாட்டி பிள்ளைங்க போனதுக்கு அப்புறம் மனுஷனுக்கு வாழ்க்கையில் என்னென்ன இருக்கு? ஃபுல் தண்ணி தான். குடிச்சே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு நாள் சாராயத்தை குடிச்சிட்டு சாக்கடையில் விழுந்து சாக தெரிஞ்சேன்னு. அப்ப என்னை காப்பாத்துறத இந்த ஆதிய மதியம் தான். ஊருக்குள்ள எல்லாரும் சொல்லுவானுங்க கோயந்தே 2 அனாதை பசங்களை வளர்த்து ஆளாகிறான்னு. ஆனா உண்மை என்னன்னா, அவங்களுடைய 13வது வயசுல இருந்து என்ன அவனுக்கு தானே ஒரு அப்பனா வளர்த்துட்டு இருக்காடு. மாரியாத்தா நான் பெத்த 2 பிள்ளைகளை எடுத்துட்டானே. ஆனா தங்க மாதிரி இந்த 2 பிள்ளைகளை கொடுத்து கணக்கு நேர் பண்ணி போட்டா பாத்தீங்களா? அண்ணே, அவனுக்கு என் பசங்க சிங்க குட்டிகடை டைகர்ஸ். என் பசங்க என்ன எப்படி பாத்துக்கணும் தெரியுமா? அப்பா நான் மேல ஏறி ஓட்ட பிரிக்கிறனால அவனை விட மாட்டான். எதுக்கு பழைய கதையெல்லாம் கிளறிட்டு எதுக்கு ஓட்ட பிரிக்கணும்? ஓட்ட பிரிக்கணும். கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் அப்பா கூரையில இருந்து கீழே விழுந்துட்டாரா? அன்னையில இருந்து இந்த மேஸ்திரி வேலையை விட்டோம். குடிப்பா. சரி அத விடுற அண்ணே, விடுற. ஒரு நாள் பயங்கரமான மழைனே, பெரிய பங்களா, முன்னாடி 2 அல்சேஷன் எருமை சைஸ்ல கட்டியிருக்கு. ஆதி அந்த பக்கமா வந்து உன்னை பிடிச்சிட்டான். நானும் மாதிரி இந்த பக்கமா வந்து அதுக்கப்புறம் இந்த நாயை வாங்கிட்டு போய் நாங்க தான் வளர்த்தோம். அப்பாக்கு நாய்னா உசுரு இல்லப்பா. மெதுவா அப்புறம் ஒரு வழியா கைத்த போட்டு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. அப்பாடா சூப்பரா. டேய் நீ வண்டியில ஏறு, நான் போய் அப்பா கூட்டிட்டு. எவன்டா அவன்? விட்டு ஆள் மேல ஏத்துற போடுங்க. டேய் ராயரோட வண்டியில இது. புலிப்பாண்டி பயங்கரமானவன் தான், ஆனா குழந்தைகளுக்கு கிடையாது. அண்ணே அண்ணே, உங்க வேட்டி அவுந்துருச்சு, அதனால தானே குழந்தை பயந்துருச்சு. வேட்டி அவரை கூட தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆரப்பையிலாம் உள்ள போய் இருக்கிற ஜாமான் பூரா ஒண்ணு விடாம அள்ளி வெளியே போறீங்க. ஒரு வெஞ்சன கிண்ணம் கூட இருக்கப்படாது. போங்க அண்ணே கொஞ்சம். யார் நீங்களா? யாரு? அப்பா புலிப்பாண்டி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க கூடாதா? நானும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தான் இருக்கேன். உனக்கு நிறைய பணமும் கொடுத்தாச்சு, நிறைய டைமும் கொடுத்தாச்சு. இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்துக்கிட்டு பேசாம இருங்க. எந்திரியா, நீ படுக்கலான்னு பாக்குறியா? இந்த ஆனத்துக்கு வெளியே போறான். கல்றா நாங்கடா டெட் பாடி எல்லாம் வெளியே வருது. புலிப்பாண்டி, அவர் வீட்டுக்கு வந்த விருந்தாடியா? விருந்தாளியா இருந்தாலும் சரி, குறுந்தாளியா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள ஒரு பொருள் இருக்க கூடாது. டேய் அங்க போறா. அப்பனை ஜப்தி பண்ணி தூக்கி போறாங்க. டேய் அடிச்சாதானே எங்கேயாரு? அடா அவ்வளவுதானே. பாரு யாருங்க புதுசா இருக்காங்க? நம்ம இறங்கிற வேண்டியதான். யாரு? நானடா டெட் பாடி.
அம்மா அது யாரு? எங்க அப்பன். அப்பனம்மா அப்பப்பா அப்பப்பா அப்பா நீ அடிப்பவே வாங்குவேன் அதான் வழக்கம். 3 பேர் சேர்ந்து என்ன இந்த வாங்குறீங்களே என்னப்பா நியாயம்? இப்ப என் கேரக்டரே புரிஞ்சுக்காம பேசுறான் பாரு. போடுறா. ஐயோ பிஞ்சு கையா ஆக்கிட்டாங்களே. என்ன 3 பேர் மொத்தமா அடிக்கிறது பாரு. என் மேல யாரா கை வச்சிட்டீங்க? இப்ப பாருங்கடா. நாங்க என்னடா பாக்குறது, நீயே போய் பாரு. உங்க வீட்டு புலி மேலே கைய வச்சுட்டாங்கப்பா. கொடுத்த பணத்தை கேட்க போனா யாரோ ஒரு 3 பேரை விட்டு அடிக்க வர்றான். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு முடிவு எடுக்கல. உங்க புலி பாதி வைக்க வீட்டு அடமானம் வச்சு வாங்கின பணத்தை சொன்ன தேதியில் திருப்பி கொடுக்க வேண்டாமா? அதை கேட்க வந்தவங்களை ரவுடிங்களை வச்சு அடிப்பீங்களா? அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன நடக்கும் தெரியும்ல? இல்ல காலிங்கராயிரம் ஏத்துக்கிட்டு உங்களால இங்க வாழ முடியுமா? ஐயோ அவங்க ரவுடிங்க இல்ல தாயி, அவங்க லாரி ரிப்பேர் ஆனதுனால 2 நாளா இங்க தங்கி இருக்காங்க. ஏமா உன்ன மாதிரி வயசுக்கு வந்த பொண்ணுங்க இந்த வீட்டுல இருக்காங்க, அதை கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? வீட்டுக்குள்ள வந்து பாத்திர மண்டலத்துல இப்படி தூக்கி வீசிருந்தா என்னமா நியாயம்? இருங்க கொஞ்சம் தவணை கொடுத்தா கொடுத்துட்டு போறாங்க. முதல்ல நீ யாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த லாரி எடுத்துட்டு ஓடிடணும். நீங்க என்ன உங்களுக்கு வக்காலத்தா இல்ல இவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்க கொடுக்க போறீங்களா? கொடுப்பாங்க. அவங்களால கொடுக்க முடியலன்னா நாங்க கொடுப்போம். என்னடா மதி, நம்ம பாக்காத பணமா? ஏய் என்னடா அவன் சொல்றது என்ன தப்பு? நாங்க பாக்காத பீரோவா, நாங்க பாக்காத லாக்கரா, நாங்க பாக்காத நகையா? ஏய் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னா வெட்டி பேச்சு பேசாம அசலையும் வட்டியும் கொடுத்துட்டு போங்க. என்ன முழிக்கிற? ஊர்ல இருந்து வரும்போது கஜானாவை மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? ஏய் ஆத்தா நிறுத்துடி. ஆத்தா இல்ல சீதா. அடிங் வேண்டாம். உன்னாக்கு நீங்க வச்ச பேர்லாம் என்னால கூப்பிட முடியாது. என் வாயில என்ன வருதோ அதை சொல்லிதான் கூப்பிடுவேன். என்ன ஆத்தா விட்டா நீ பாட்டுக்கு ஓவரா பேசிட்டே போற? உன் திமிரெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. நீ என்ன ரவுடித்தனம் பண்ண வந்திருக்கியா? என் வீட்டுக்கு தெரிஞ்சா நீங்கள ஊரு போய் சேர மாட்டீங்க. எங்களை பயமுறுத்தாது, அப்புறம் ராத்திரி எங்களுக்கு தூக்கம் வராது. உங்க அப்பன் ராயர் நான் பெரிய ரவுடியா? எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அவனையும் பார்த்துட்டு போனா பாப்போம். பொண்ணாரு ஆகாசுக்கும் பூமிக்கும் குதிக்காம அடக்க அடக்கமா வீடு போய் சேரு. நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? நீ நிக்கிறது ராயரோட மண்ணு, நீ பேசிக்கிட்டு இருக்கிறது அவரோட பொண்ணு. எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அப்புறம் பேச மாட்டேன். நின்னு இதையும் மீறி பேசினா அவன் மூஞ்சில இருக்காரா கண்ணு? போடா பண்ணு. நாங்க யாரும் பிரச்சனை பண்ண வரல. ஆனா யாராவது எங்க மேல கைய வச்சா திருப்பி அடிப்போம். அது டிராயரோட ஆளா அன்றாயரோட ஆளாலாம் பார்க்க மாட்டோம், அடிப்போம். உன்னை அடிச்சா நீ திருப்பி அடிப்பியா? அப்ப என்ன அடி பாக்கலாம். அடி அடி. என்ன அடி? வேண்டாம் வேண்டாங்கறல்ல. அடிடா அடிடா அவளை. இல்ல சீத்தா அம்மா. அடே சீத்தா அம்மாவோட அரைஞ்ச இன்னியோட நீ ஒளிஞ்ச. எடுக்கலாம்டா எடுக்கலாம் வண்டியை. அம்மா அடிச்சுட்டாடா, நம்ம அம்மா அடிச்சுட்டாடா. என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க? நான் என்ன பண்ணேன்? அவ அடிக்க சொல்லி கேட்டு வாங்கிட்டு போறேன். தம்பி இந்த ஊரை பத்தி உங்களுக்கு தெரியாது. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்க இருக்க கூடாது. புறப்படுங்க. நீங்க போன்னு சொன்னா நாங்க போயிடுறோம். அதுக்காக எவனுக்கு பயந்துலாம் போக மாட்டோம். என்னப்பா சொல்ற? நாம எவனுக்குடா பயந்துருக்கோம்? ஐயா அந்த பொண்ணை பத்தி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ராயர் குடும்பத்திலேயே ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பொண்ணு, அடுத்தவங்க கஷ்டத்துக்கு உதவுற பொண்ணு. இப்ப கூட அந்த ஆளுங்க வந்து ஏதாவது கலாட்டா பண்ண போறாங்கன்னு எங்களை காப்பாத்தத்தான் வந்திருக்கோம். பணம் கொடுக்க வேண்டிய கெடு முடிஞ்சு எவ்வளவு நாளாச்சு. இன்னும் இந்த வீட்டுல இருக்கிறோம்னா அந்த பொண்ணு தாங்க காரணம். அது கொடுக்கிற பணத்துல தான் மாசம் மாசம் அவங்க அப்பாவுக்கு வட்டியா கொடுக்குறேன். மதி 1000 தான் இருந்தாலும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை நீ கை நீட்டி அடிச்சது ரொம்ப தப்பு. நீ தான் அடிக்க சொன்ன, இப்ப தப்புங்கிற. நான் சொன்னா நீ அடிச்சிருதா? இப்ப நான் சொல்றேன், என்ன ஆடுறா? கும்பிடணும். உங்க 3 பேரையும் கையெடுத்து கும்பிடணும். கூட பிறந்த அண்ணன் தம்பி அந்த காலத்துல உதவி வர மாட்டான். உங்க சொந்த லாரியை கொடுத்து எங்க சிதம்பரம் மொத்த கடனை அடைச்சிருக்கீங்களே. யார் லாரியை? உங்க லாரியை தான். ராயர் பொண்ணு சீதா சொல்லிட்டு போச்சே. உங்க லாரி அவங்க காருக்கு பின்னாடி போகுதே.